பல மாதங்களாக சேமித்த பணம் ஒரே நாளில் காலியாகிவிட்டது. ஆனா ஏன் தெரியுமா? அவ்யாவின் வீட்டில் பணம் அதிகமில்லை, ஆனால் அன்பும் கவனிப்பும் நிறைந்தது. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அவள் தினமும் சிறு சிறு பணம் சேமித்தாள். ஒவ்வொரு நாளும் இன்னும் கொஞ்சம், என் குட்டி பன்றி இன்னும் கொஞ்சம் சேமித்தால் போதும். இன்னும் கொஞ்சம் சேமித்தால் போதும். அந்த நாள் பள்ளியில் பள்ளிக்கு போகலாம். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்று என்ன படிக்கலாம்? விளையாட்டு நேரம். அந்த வகுப்பில் மீனா என்ற ஒரு பெண் இருந்தாள். இந்த சாப்பாடு நல்லா இருக்கும், சாப்பிடு. அவளை நண்பியாக்கியது அவ்யாதான். நன்றி அவ்யா, இது ரொம்ப நல்லா இருக்கு. உன் முகத்துல சந்தோஷம் தெரியுது. அவளை நண்பியாக்கியது ஆனா அவ்யாதான். மீனாவின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே போனது. ஆசிரியர் மீனாவின் தாயிடம் கவலை பேசுகிறார். மீனா இன்று முழுவதும் வகுப்பில் இருமல் இருந்தது. அப்படியா? அவள் சளி பிடித்து விட்டாளா? ஆம், நான் மிகவும் கவலைப்படுகிறேன். நான் இப்போதே அவளை பார்க்க வேண்டும். அவளை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். அவளுக்கு உடனடி சிகிச்சை தேவைப்பட்டது. முழு வகுப்பும் அமைதியாகிவிட்டது. குழந்தைகளே, உங்கள் நண்பர் மீனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தி அவர்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. யாரால் முடிந்த உதவி செய்ய சொல்லப்பட்டது? உங்கள் நண்பர் மீனாவிற்கு மருத்துவமனை சிகிச்சை தேவை. அவளுக்கு உதவ இந்த பெட்டியில் உங்கள் பங்களிப்பை வைக்கவும். உங்கள் ஒவ்வொரு உதவியும் அவளது உயிரை காப்பாற்றும். இது மீனாவுக்கு உதவும். ஆம், நாம் எல்லோரும் உதவுவோம். நன்றி குழந்தைகளே, இது மிகவும் உதவியாக இருக்கும். மீனா விரைவில் குணமடைவாள். உங்கள் அன்பு அவளை குணப்படுத்தும். அந்த பொம்மை அவளுக்கு மிகவும் பிடித்தது. அந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. அவள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கனவுக்கும் நல்ல மனசுக்கும் நடுவில் அவள் சிக்கிக் கொண்டாள். அவ்யா அந்த நாணயத்தை பற்றி யோசிக்கிறாள். என்ன செய்வது? அவளுடைய மனதில் ஒரு போராட்டம் நடக்கிறது. சரி, போடலாம். அவள் முடிவெடுத்து விட்டாள். அவள் எல்லாவற்றையும் கொடுத்தாள். அந்த நிமிஷத்தில் ஆசிரியரால் பேசவே முடியவில்லை. ஆனா அவளின் மனசு மட்டும் நிறைந்திருந்தது. இந்த முறை அவள் அந்த கடையை பார்க்கவில்லை. மாலையில் அம்மா வீட்டைச் சுத்தம் செய்யத் தொடங்குகிறார். பாண்டம் காலியாக இருந்தது. அவ்யா, என்ன ஆச்சு? உன் உண்டியல் ஏன் காலியாக இருக்கிறது? என் தோழி மீனாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு பணம் தேவைப்படுவதால் பள்ளியில் நாம் அனைவரும் உதவியாக நன்கொடை அளிக்கிறோம். உண்மையை கேட்டதாய் உணர்ச்சி விவசப்பட்டு அழுகிறார். அம்மா, அழாதீங்க. உண்மையை கேட்டு என் நெஞ்சு வலிக்குது. நான் இருக்கேன் அம்மா. நீ வாங்க நினைத்த பொம்மையை விட உன் மனசு பெரியது. அம்மா, உன் மனசு ரொம்ப பெருசு. உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அம்மா. மாணவர்களே, உங்கள் யோசனை அருமையானது. இந்த பணம் மீனாவின் சிகிச்சைக்கு உதவும். இதற்கிடையில் மீனாவும் தனது நோயிலிருந்து குணமடையத் தொடங்குகிறாள். இரவில் உறங்கும் அவ்யாவை உணர்ச்சி பூர்வமாக பார்க்கும் தாய். அடுத்த நாள் பள்ளியில் அவளுக்காக ஒரு அற்புதம் காத்திருந்தது. அவ்யா, இது உங்களுக்காக. ஓ நன்றி, இது ரொம்ப அழகா இருக்கு. கிஃப்ட் எடுத்துக்கோ அவ்யா. ஹாப்பி சர்ப்ரைஸ் அவ்யா. கனவு பொம்மை அடங்கிய பரிசு பெட்டியை அவ்யா உணர்ச்சி பெருக்குடன் திறக்கிறாள்.
என் கன பொம்மை நன்றி. அவளுடைய முகத்தில் மகிழ்ச்சியின் கண்ணீர். அவ்வியா புன்னகைத்தபடியே ஆனந்தக் கண்ணீர் சிந்தினாள். அவளுடைய முகம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. கண்ணீர் அவள் கன்னங்களில் வழிந்தது. அவள் நண்பர்கள் அவளை புரிந்து கொண்டனர். பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நல்ல மனசு இருந்தா அது போதும்.